ஓகே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சார் போதும் சார் ஏன் சார் போட்டுக்கிட்டு எப்போ என்ன 2 தாயா முடிச்சிட்டேன் அப்படின்னா வீடியோ முடிஞ்சிடும் இல்லை அடுத்த வீடியோவை பிரித்து போடுவோமா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா பார்ட்டாக பிரித்து போடுறேன் இல்லை ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரே வீடியோவாக போட்டுடுறேன் இப்போ 2 வீடியோவாக போடுற மாதிரி இருந்ததுன்னா வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்துருப்போம் அதனுடைய தொடர்ச்சி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த வீடியோனுடைய தொடர்ச்சி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம் 2 வீடியோவாக போட்டால் ஒரே வீடியோனா அதை மறந்துடுங்க இடையில இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்காத மாதிரி மறந்துட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நம்பி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சார் போது சார் ஏன் சார் போட்டு உயிரை வாங்குறீங்க முடியல சார் முடிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்யா பார்த்துருவோம்யா ரொம்ப ஈஸியா சப்ஜெக்ட் ஹேவ் ஹேஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபினிஷ் ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் சப்ஜெக்ட் தெரியும்ல ஓகே ஹேவ் ஹேஸ்யா ஹேவ் ஹேஸ் அவ்வளோதான் காசு அந்த காசு வேற இந்த ஹேஸ் வேற காசு ஹேஸ் ஹேவ் காவு வேற ஹேவ் வேற காசு வேற ஹேஸ் வேற இப்படி ஒரு மொக்கைய நான் வாழ்க்கையில கேட்டதில்லை சார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹேவ் காவுன்னு சொல்லக்கூடாது ஹேவ் காசுன்னு சொல்லக்கூடாது ஹேஸ் மறக்காம இருக்காது சப்ஜெக்டோட ஹேவ் ஹேஸை போடுங்க ஐய ஒரு பைத்தியத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு தெரியத்தனமா இவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டோம் என்னென்னத்தையோ சொல்லி கொடுக்குறான் ஐயா திடீர்னு மேக்ஸ் எடுக்கிறான் திடீர்னு இங்கிலீஷ் எடுக்கிறான் திடீர்னு மோட்டிவேஷன் கொடுக்குறான் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களை அப்படியே தயார்படுத்திக்கிட்டே இருப்போம் எக்ஸாமுக்கும் தயார் பண்ணுவோம் மோட்டிவேட்டும் பண்ணுவோம் என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுவோம் எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ளே எல்லாமே இருக்கும்ல அந்த எல்லாத்தையும் தானே நம்ம வெளியே கொண்டு வரணும் அதனால் பார்த்துக்கிறேங்க ஹேவோ ஹேஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது என்ன சார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்போ அது வரும்போது சொல்கிறேயா அது வரும்போது சொல்கிறேன் ஹீ ஷீ அவன் அவள் ஹீ ஹேஸ் ஷீ ஹேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மறந்துடக்கூடாது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது என்னன்னு வரும்போது சொல்கிறேன் ஐவியூலாம் வந்து ஹேவ் ஐ ஹவ் யூ ஹவ் வி ஹவ் அப்படி தான் சொல்லணும் சரிங்களா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது கோ பாஸ்ட் டென்ஸ்ல வெண்ட் அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல கோ வெண்ட் கான் அப்படி போயிடும் சரியா அதனால என்ன நம்ம பாஸ்ட் டென்ஸ்குள்ளே போல ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹேஸ் ஹேவ் பார்க்கும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி தெரிஞ்சுக்கணும் கோ வெண்ட் கான் சரிங்களா டூ டிட் அகாடமி அதான் நம்ம அகாடமி பேர் நீங்கள் அந்த அகாடமி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க டூ டிட் டன் கிராமர் படி டூ டிட் டன் ஓகேங்களா டூ டிட் அகாடமி கிடையாது டூ டிட் டன் புரியுதா ஈட் ஏட்ஸ் ஈட்டன் புரியுதா அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல அதை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணாவதா ஒன்று வருது பார்த்தீங்களா அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சரியா ஹீ அப்போ இது ஆமாம் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு என்னது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச விஷயம் இப்போ தீபாவளிக்கு எல்லாம் வெடியை வெடிச்சு முடிச்சிருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா தீபாவளி முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருக்கும் இருந்தாலும் பழைய நினைவுகள் நினச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்களா அந்த விஷயம் சமீபத்தில் தான் முடிஞ்சிருக்கும் நேற்று நைட்டு புஷ்வானம் கொளுத்தினேன் இதுக்கு அது என்னது கம்பி மத்தாப்பு கொளுத்தினேன் கையில் சுட்டுருச்சு புஷ்வானத்தை கிட்ட வச்சுட்டு உத்து போய் பார்த்தேன் கண்ணில் அடிச்சிருச்சு இந்த மாதிரி பல கூத்தெல்லாம் நடக்கும் அதனால் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்போமா இல்லையா அந்த மாதிரி இப்போ தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும் ஐ வந்தால் ஹேவை போட்டுருங்க வி யூலாம் வந்து ஹேவ் ஹீ ஷீ வந்தால் ஹேஸ்யா இட்டு வந்தாலும் ஹேஸ் ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட் இப்போ தாங்க அவர் வெளியே போனார் இவ்வளோ நேரம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு வெளியே போயிட்டார் இப்போ தான் அவர் வெளியே கிளம்பினார் அப்போ ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட் அப்போது ஹேஸை போட்டுருங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே சார் இருக்கு இந்த இருக்கு பாருங்க கோ வெண்ட் கான் இருக்கா பிடிச்சிருங்க ஒரு சென்டென்ஸை பார்க்குறீங்க இதில் எரர் எங்கே சார் இருக்குது எரர் ஸ்பாட்டிங் கண்டுபிடின்னு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க அப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது ஹேஸ் ஹேவ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை காணாமையா தப்பு பண்ணியிருக்கிறாயா கண்டுபிடிக்கலாம்ப்பா கண்டுபிடிக்கலாம் வி ஹாவ்னு தான் சொல்லணும் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஏன்னா சார் ஸ்டார்டடு இதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டடு அப்படி வரும் ஸ்டார்ட்டு பாஸ்ட் டென்ஸில் ஸ்டார்டடு அப்புறம் ஸ்டார்டடு அப்படி தான் வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இந்த மாதிரி வரும் அதனால் ஒரு சில அந்த நிறைய வேர்ட்ஸ் இருக்குது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் படிக்கணும் சரிங்களா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன வயசில் படிச்சிருந்தீங்கன்னா நினைவு பண்ணி வச்சுக்கிறேங்க உங்களுக்கு தெரியும்னு நம்புறேன் ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூலெல்லாம் முடிச்சு காலேஜெல்லாம் முடிச்சு எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்த்துக்கோங்க ஈட்டு ஏட்டன் அந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இதை முடிச்சுட்டு கூட யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க அதில் ஏதாவது சொல்லி தராங்களான்னு பாருங்க அதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எக்ஸாமில் அங்கிட்ட பிக்சராக வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்லைடு மாதிரி போடுவாங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கிறேங்க இல்லை நெட்டில் போய் கூட தேடி பாருங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் என்ன வரும் அப்படியே ஒரு இது மாதிரி வரும் இல்லைனா எதுக்கு உங்களை தேட விடணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு உதாரணம் சைடில் வீடியோவில் டிஸ்பிளேல வரும் நெட்டில் இருந்து ஆட்டையை போட்டு அந்த ஓரத்தில் உங்களுக்கு வச்சு விட்டேன் அதை பார்த்துக்கிறேங்க இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிளியரா ரைட்டியா முடிஞ்சியா
ஸ்டார்டட் அப்படி ஓகே. ஐ ஹவ் சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்போக்கன் த ட்ரூத், நான் எப்பயுமே உண்மை பேசுவேன். இது மட்டும் பொய் சார், இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். சரி, கிராமருக்கு வாங்க. ஐ வந்தால் என்ன பண்ணணும்? ஹாவ் காவு கிடையாது, ஹாவ். ஐ ஹாவ் ஆல்வேஸ் சார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்கிறான். ஸ்பீக்கு ப்ரெசன்ட் டென்ஸு, ஸ்போக்கு பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்பீக், ஸ்போக்கன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சியா? ரன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இன்னும் ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு, இன்னும் ஒரே ஒரு கிராமர் ரூலை பார்த்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சின்னதாக முடிச்சுட்டு போயிடலாம். என் வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சு. எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது, என்னடா இவ்வளோ கிராமர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷில் ஜாம்பவான் கூட இப்படி கிராமர் எடுக்க மாட்டான், நம்ம இங்கிலீஷில் அறகுறை. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்மளால இங்கிலீஷை எடுக்க முடியுது, அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு கிராமர் ரூலை பார்த்துட்டு வீடியோவை மஸ்காவாதுன்னா மர்கையா பண்ணிடுவோம், சரிங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது. எப்போ இன்னும் இருக்கியா? முடிச்சுட்டு விடைபெறுறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பெர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடாதுப்பா, ஸ்டைலாக சொல்லணும்னா பர்ஃபெக்ட் அப்படி சொல்லணுமா? அப்படி சொன்னால் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க 4 பேர் சார் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள் போல் அப்படி நினைப்பாங்களாம். நீங்கள் பெர்ஃபெக்ட்னீங்கன்னா வேலை இங்கேயும் பார்ப்பானா, என்ன இந்த ஆள் பெர்ஃபெக்டே எந்த அழுத்தறாப்புல அப்படின்னு நினச்சிடுவாங்களாம். பர்ஃபெக்ட் அப்படி ஸ்டைலாக சொல்லணும். சொல்லுங்கள், கேட்குது? நீங்கள் சொல்கிறது என் காதில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. சொல்லிட்டீங்களா? ரைட், ஓகே. சப்ஜெக்ட் ஹாவ் ஹேஸ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி அது இருக்கட்டும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன? எப்பா ஒரு விஷயம் ஆதி காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டே இருந்து எதிர்காலத்துலேயும் தொடரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த நாள் ஞாபகம் வந்து எதிர்காலத்துலேயும் நடந்துக்கிட்டே போகும். எப்போ அங்கே ஆரம்பித்தது இன்னமும் நடக்கும். பாஸ்டில் ஆரம்பித்து ஒரு உதாரணம் சொல்லுவோமா? அதுக்கு முன்னாடி சின்னதாக எக்ஸாம்பிள் ரூலை சொல்லிட்டு உதாரணத்தை பார்ப்போம். ஹீ ஷீலாம் வந்தால் ஹேஸு பீனு வேர்போட ஐஎன்ஜியா, யூ ஹேவ் வந்தால் ஹேவ் பீன் போட்டு வேர்போட ஐஎன்ஜியா? கிளியர் தானே? ஹீ ஷீ வந்தால் என்ன பண்ணணும்? ஹேஸ் போட்டுக்கிறணும். சொல்லுங்க, ஹேஸ் பீன் மிஸ்டர் பீன் கிடையாது, அது BEAN, இது பீன். ஹீ ஹேஸ் எப்பா ஹீ ஷீ வந்தால் ஹேஸ்யா. IVU இதெல்லாம் வந்து ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். வாசிக்கும் போது உங்களுக்கே தெரியல ஐ ஹேஸ்ன்னு எப்படி சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம்ல, அது கோர்வையாக பார்த்துக்கிறேங்க. IVU ஹேவ் இதெல்லாம் வந்ததுன்னா ஹாவ். ஹீ ஷீ இட்டு வந்தால் ஹேஸ், அதில் எதுவும் குழப்பம் இல்லை, முன்னாடி பார்த்தது தான். பீனை மட்டும் போட்டுக்கோங்க, பீன் போட்டு வேர்போட ஐஎன்ஜி போட்டுக்கிறணும். காதி காலத்தில் ஆரம்பித்து இப்போயும் நடந்து எதிர்காலத்தையும் தொடரும். நான் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், எக்ஸாமுக்கு பாஸ் தான் ஆக முடியல, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படி சொல்கிறோம்ல பார்த்தீங்களா? அதுதான் பாஸ் ஆகிறதுக்கான வழி தான். இந்த வீடியோவை பார்க்கணும், பார்த்தா தான் பாஸ் ஆகலாம். வி ஹாவ் பீன், வி போட்டால் என்னப்பா போடணும்? அந்த சப்ஜெக்ட் பாருங்கள், வி வந்துருச்சுன்னா ஹாவ் போட்டுறணும், ஹேஸ் போட்டுறக்கூடாது. ஹாவ் பீன் போட்டேன்னா ஹாவ் பீன். வேர்போட ஐஎன்ஜி, இங்கே வேர்ப் வந்து ஒர்க். நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன் 3 months. இப்போ 3 மாதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முடிச்சு விட்டுட்டீங்களா? இல்லை, 3 மாதமாக இப்போது ஜனவரியில் ஆரம்பிச்சது சார், பிப்ரவரி மார்ச் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். எப்போப்பா எக்ஸாம்? ஏப்ரல் தாண்டி வரும் சார், ஜூனில் வருமா? ஆமாம், ஜூன் வரப்போகுது ஃபியூச்சரில். அப்போ அடுத்து வரப்போகிறதுல இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அடுத்தும் படிக்க தான் போகிறீங்க. நீங்கள் இருக்கிறது இப்போ மார்ச்னு வச்சுக்கோங்க, ஜனவரியில் படிக்க ஆரம்பிச்சிங்க, அப்படியே பிப்ரவரிலையும் படிக்கிறீங்க, மார்ச்லேயும் படிக்கிறீங்க, அடுத்து ஏப்ரலும் படிக்கணும், மேலேயும் படிக்கணும், ஜூனில் எக்ஸாம் எழுதணும். அப்போ ஆரம்பிச்சு ஆதி காலத்தில் ஆரம்பித்து இப்போயும் நடந்து எதிர்காலத்தையும் தொடர்ந்து, அதுதான் என் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? இன்னும் ஒன்று, இட் ஹாஸ் பீன் ரைனிங் ஹெவிலி சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங் தான் ஷார்ட்டாக ஈவன் போட்டு விட்டேன், ஏன்னா ING அது போடுறதுக்கு இடம்பத்தில் பெருசாக எழுதிட்டேன். இட் ஹாஸ் பீன் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் பெருசாக போகும், அப்படியே போர்டை தாண்டி வெளியே போய் அங்கிட்ட அப்படியே சென்டென்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த மாதிரி போகும், பார்த்துக்கிறேங்க. அதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஹாஸ் பீனோ ஹாவ் பீனோ வரும். போட்டு மழை பெய்யுது, இங்கே பாருங்க, இட் ஹாஸ் பீன், மழை பெஞ்சிக்கிட்டு இன்னமும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட் ஆரம்பிச்ச மழை, காலைல வேலைக்கு போக முடியல, மழை பெய்யுது. அந்த மாதிரி சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்படியே போகும். சரிங்களா? கிளியர் தானே? ரைட்டா? இதை முடிச்சுக்கிட்டீங்களா? பார்த்துக்கிறேன். இட் ஹாஸ் பீன் ரைனிங், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வேர்போட ING போட்டேன், ஹெவியாக பெய்யுது, சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங், சின்ஸ் லாஸ்ட் நைட்டு, எனிதிங். ஓகே, ரைஸ். ஓகே, ரைஸ்ன்ட்டேன். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இதில் இவ்வளவு ரகம் இருக்கா? ஆமாம், ப்ரெசன்ட் டென்ஸினுடைய ரகம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பாஸ்ட் டென்ஸினுடைய ரகம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் லைக் ஒன்று போடுறது, சப்ஸ்கிரைபை பண்ணி விடுறது, டவுட் இருந்தால் கமெண்ட் ஒன்று போடுறது, மறக்காமல் ஷேரை பண்ணி விட்டுட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாமா? இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.